மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செட்டிக்குளம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கலா. இவரது கணவர் தங்கராசு. அதே கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவரது வெங்காய கொட்டகையை குத்தகைக்கு எடுத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கொட்டகைக்குள் தனியாக இருந்த தங்கராசுவை இருவர் வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதில் தங்கராசுவின் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து தங்கராசு சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து பாடாலூர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தங்கராசுவை அரிவாளால் வெட்டிய இருவரும் அதே பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ், யுவனாஷ் என்ற 17 வயது சிறுவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சிறுவர்கள் இருவரும் சில மாதங்களுக்கு முன்னர் கஞ்சா போதையில் பொதுமக்களிடம் தகராறு செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிறுவர்கள் ஜெகதீஷ், யுவனாஷ் மீது பாடாலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அவர்கள் மைனர் என்பதால் நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்து ரிலீஸ் செய்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னரும் தொடர்ந்து திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஊராட்சி மன்ற தலைவர் மூலம் மீண்டும் பாடாலூர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். இதனை அறிந்த சிறுவர்கள் இருவரும் தங்கராசுவை அரிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இதனை அடுத்து சிறுவர்கள் இருவரையும் பாடாலூர் போலீசார் வலைவீசி தேடி வரும் நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. படிக்கிற வயதில் கஞ்சா போதையில் இப்படி தரிகட்டு நிற்கும் சிறுவர்களை கல்வியின் பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.